ஹாய் கைஸ், வெல்கம் டு KS360. இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் எலெக்ஷனோட ரிசல்ட் டே. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. யார் ஜெயிப்பா, எந்த பார்ட்டி ஆட்சி அமைக்கும்னு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கு. இது வரைக்கும் வந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் படி எந்த ஒரு ஏஜென்சியுமே கரெக்டான டேட்டா சொல்லல. ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஒவ்வொரு பார்ட்டிக்கு சாதகமா இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா என்ன சொல்லியிருக்குன்னா டிஎம்கேக்கு தான் சாதகமாகவும் வந்திருக்கு. இன்னும் சில ஏஜென்சி என்ன சொல்லுதுன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே கிட்டத்தட்ட மூணுமே ஒரே மாதிரி ஓட் பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி தான் ரிசல்ட்டும் வந்திருக்கு. அண்ட் ஒன் மோர், ஆக்சிஸ் மை இந்தியான்ற ஏஜென்சி என்ன சொல்லுதுன்னா டிவிகே வந்துட்டு 90 to 120 சீட்ஸ் எடுக்கிற மாதிரியும், அண்ட் டிஎம்கே வந்துட்டு 92 to 100 சீட்ஸ் எடுக்கிற மாதிரியும், அண்ட் ஏடிஎம்கே வந்துட்டு 22 to 32 சீட்ஸ் எடுக்கிற மாதிரியும் ரிசல்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 118 சீட் தேவைப்படுது ஒரு பார்ட்டிக்கு. மெஜாரிட்டியாக 118 சீட்ஸ் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் வந்திருக்க கருத்து கணிப்படி 118 சீட்ஸ் இந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு எந்த ஒரு கரெக்டான டேட்டாவும் வரல. இப்போ எந்த கட்சியுமே அந்த அளவுக்கு சீட்ஸ் ஜெயிக்கலன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். எந்த கட்சியால் மெஜாரிட்டி காட்ட முடியுமோ அந்த கட்சி கூட சேர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இது ஒரு வேளை சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் சட்டசபையில் ஓட்டிங் நடக்கும். இந்த கட்சி மெஜாரிட்டி காட்டுறோம் அப்படின்னு. மெஜாரிட்டி காட்டிட்டா அந்த கட்சி ஆட்சி அமைச்சிடும். ஒருவேளை மெஜாரிட்டி காட்ட முடியலன்னா கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பாரு, இந்த மாதிரி இந்த கட்சியால மெஜாரிட்டி காட்ட முடியல அப்படின்னு. இப்பதான் பிரசிடென்ட் என்டர் ஆவாரு டெம்பரவரியா, இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும். ஒருவேளை பேச்சுவார்த்தை முடிவுக்கே வரலன்னா வேற வழியே இல்லை, ரீஎலெக்ஷன் தான். இதுல இன்னொரு கேஸ் இருக்கு. ஒரு கட்சி கம்மியான சீட்ஸ் வின் பண்ணாலுமே அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படின்னா 2018 பிஜேபி, காங்கிரஸ், ஜனசேனா அப்படின்ற ஒரு 3 மிகப்பெரிய கட்சி கர்நாடகால போட்டிட்டாங்க. இதுல எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னா பிஜேபி 104 சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க, காங்கிரஸ் 78 சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க, ஜனசேனான்ற கட்சி 37 சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. மற்ற கட்சிகள் எல்லாமே சேர்த்து 3 சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு 118 சீட்ஸ் தேவை. ஆனா அங்க 118 சீட்ஸ் யாருக்கிட்டையுமே இல்ல. அப்போ காங்கிரஸ் என்ன யோசிச்சாங்கன்னா பிஜேபியை உள்ள வர விடக்கூடாது, அதனால ஜனசேனா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ ஜனசேனாவோட கட்சி தலைவர் குமாரசாமி என்ன சொல்றாருன்னா, நான் சிஎம்மா இருந்தா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு. காங்கிரஸுக்கு பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதனால வேற வழி இல்லாம 37 சீட்ஸ் எடுத்த ஜனசேனாவோட கட்சி தலைவர் குமாரசாமி சிஎம்மா பொறுப்பேற்றுக்கிறாரு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இப்போ தமிழ்நாட்டிலே நடக்குது. இதுக்கு முன்னாடி டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே அப்படின்னு ஒரு 3 மிகப்பெரிய கட்சி இருந்தது. அதுக்கப்புறம் டிவிகேன்னு ஒரு கட்சி இப்போ மிகப்பெரிய கட்சியாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால ஓட்ஸ் பயங்கரமாக ஸ்பிளிட் ஆயிருக்கும். இப்போ டிவிகே டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா டிவிகேவோட மெயின் எதிரியே டிஎம்கே தான். ஏடிஎம்கேவுமே டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் ரிசல்ட் என்னன்னு. யார் யார் கூட கூட்டணி வைப்பா, யார் ஜெயிப்பா அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போங்க. பாய்.